ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் போகுது. அதாவது அமித் பார்கவ் இந்த கேப்டன் தலை போஸ்ட்டுக்கு வந்திருக்க ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதை யார் தட்டி பறிச்சது அப்படி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக பிரஜன். ஏன்னா அந்த தலை டாஸ்க் நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் திவ்யா வின் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் ரவுண்ட் சாண்ட்ரா வின் பண்ணியிருப்பாங்க, தேர்டு அமித் பார்கவ் வின் பண்ணியிருப்பார், ஃபோர்த்து சாண்ட்ரா நம்ம திவ்யா வின் பண்ணியிருப்பாங்க, ஃபிஃப்த்தில் அமித் வின் பண்ண வேண்டியது. அது மேலே ஒரு வளையத்தை போட்டு நம்ம பிரஜன் அதை சூப்பராக ஒரு கேம் விளாண்டுப்பார். நல்ல கேம் படி பார்த்தா நல்லது தான். ஆனால் அங்கே ஒரு காரணத்தை இப்போ சொல்கிறார். ஏன் நான் அமித் பார்கவை இது பண்ணேன் அப்படின்ட்டு. இதே புதுசாக இருக்குது அப்படின்னு நம்ம இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சில காரணங்களாக சொல்லியிருக்காரு. என்னென்னா அமித் எம்மளை செம்மகானில் இருக்கான், என் பாலை நீங்கள் திருடிட்டீங்க அப்படிலாம் சொல்லி கோவப்பட்டான், அதனால தான் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக அவன் பண்ணிகிட்ருக்கான் மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ நம்ம திவ்யா, அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ், திவாகர், எஃப்ஜே, பிரஜன் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது பிரஜன் என்ன சொல்கிறேன்னா, நான் ஏன் அதை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 பெண்கள் வரலாம், ஆனால் ஒரு ஆண் வரக்கூடாதான். இது என்னடா இது புதுசாக இருக்கே, சொல்கிறதுல ஒரு நியாய தர்மம் வேண்டாமா? 2 பெண்கள் வரலாம், ஒரு ஆண் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் யார்? நீங்கள் வந்திருக்கலாமே. அப்போ நீங்களும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்களா? போயிடு. அப்போ எதுக்கு முதல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ ட்ரை பண்ணாமே இருந்திருக்கலாமே. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சப்பக்கட்டு காரணங்கள். அவர் மாட்டவே இல்லை. கடைசியாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று மாட்டிச்சேன்னா அமித் பார்கவுக்கு பால் மிஸ் ஆகிடுச்சு. சரிங்க, இழுக்கும்போது பதட்டத்தில் இவர் போட்டு எடுத்துட்டார், அவ்வளோதான். அது மாட்டாமல் இருந்தால் சப்போஸ் அமித் பார்கவ் 2 திவ்யாவும் 2 டை ஆகிருக்கும். பட் அது ஏதோ அன்றைக்கி அந்த ஆயிடுச்சு. அதுக்கு உடனே இந்த மாதிரி பண்ணுறாங்க. உடனே திவாகரம் இல்லைண்ணே நம்மளும் ஏதாச்சும் பண்ணல அப்படின்னு உடனே அதுக்காக தான் அந்த வளையத்தை போடுன்றார். இது உண்மையா அது உண்மையா? ஸோ எல்லாருமே கடைசியில் எப்படி இருக்காங்கன்னா 10ஓட 11 கண்டஸ்டண்ட்டாக தான் இருக்காங்க. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் பிரஜன் வரப்போகிறாரு, செம்மையாக பண்ண போகிறாருன்னு. அது என்ன பண்ணுறது? சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பிரஜன் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டாத மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாரு. அதுவும் ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாரு. இதுக்காக தான் நான் பண்ணேன், அதுக்காக தான் பண்ணேன். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.